காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா வடைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான். காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற, நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மா, திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மா, காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஓகே, காக்கா கிட்ட இருந்து திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன் பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது? ஏன் அம்மா சொன்னாங்க பாருங்க. ஒரு 8 வயசுல பயந்து போனா, இன்னும் தெரியல. கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாது. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண். ஒருத்தர் வேலைக்கு ஏதோ வந்து நின்னார். அக்கா கனிமழக்கா நிக்கிறாங்க. யாருக்கு வேலைன்னா, என் மருமகனுக்கு. உன் பொண்ணுக்குன்னு வா, யோசிக்கலாம் போ. பெண் இருக்கா இல்லையா, பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்றிருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் களர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன், எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான். என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோருக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பா அது என்னன்னு தெரியாது. 50 ரூபாய் இந்த பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன் திருமந்திரம். பைபிளை நான் வாசிக்கிறேன், தேவார திருவாசகங்களை வாசிக்கிறேன், திருக்குறளை வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், காப்பியங்களை வாசிக்கிறேன். வாசித்து தெளிந்ததற்கு பிறகுதான் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தெளிவு எனக்கு ஏற்படுகிறது. இது சரி சரி. நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இந்த பெண்களுக்கு கேட்கிறேன். ஒரு புத்தகம் கீழே கிடக்குதுப்பா, உங்க காலில் பட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? தொட்டு கும்பிடுவீங்களா? படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில புத்தகத்தை காலில் போட்டு மிதிச்சு கிழிச்சு நெருப்புல போடலான்ற புக்கெல்லாம் இருக்குது. படிச்சாதான் தெரியுது. நான் இப்படி சொல்றேனே, கோச்சிக்காதீங்க யாரும். இப்ப அரபியில இல்ல சமஸ்கிருதத்துல ரெண்டுத்திலயும் வந்திருக்கிறது என்ன? வேத நூல்களும் சாமி நூல் தானே. அந்த 2 மொழியிலையும் நமக்கு தெரியும். மற்ற நூல்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சது தானே. உபனிஷதங்கள், வேதங்கள், குரான், இப்படி தானே. இப்ப நான் சொல்றேன், ஒரு கெட்ட வார்த்தை சமஸ்கிருதத்துல எழுதுறேன், ஒரு கெட்ட வார்த்தையை அரபியில எழுதுறேன், கீழே போட்டேன். உங்க கால் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? தெரியாதே என்னன்னு ஐயோ அப்படின்னு எடுத்து கண்ணில் ஊத்திக்கலாம். அதனால தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படித்தால் தெரிந்து போகிறது எது பின்பற்ற வேண்டியது, எது பின்பற்ற கூடாதது என்பது படித்தால் தான் இங்க தெரியுது. விஷயம் முக்கியம். பேரறிஞர் அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் உஷாரா இருங்க, புத்திசாலியா இருக்கு. சரியா? அதனால அங்கேயே சுத்திட்டு இருக்கப்படாது. நம்ம வீட்டுக்கும் பதியம் போடணும், நம்ம வீட்டுக்கும் தோட்டம் வைக்கணும். அடுத்தவங்களுடைய மல்லிகைப்பூவை மட்டும் மோந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காலம் மறையேறி போச்சு. ஒன்றை படிக்கின்ற பொழுது புரிகிறதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், புரியுதான் பாருங்க. தமிழ் தான். இங்க எத்தனை பேருக்கு தமிழ் புரியும்? எல்லாருக்கும் தமிழ் புரியும். புத்தகம் எத்தனை பேருக்கு புரியும்? வாசித்தால் எத்தனை பேருக்கு புரியும்? எனக்கு தெரிஞ்சு சில நேரங்கள்ல நான் வாசிக்கும் பொழுது முதல் வாசிப்பெல்லாம் எனக்கு புரியாது. நான் PhD வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் வாங்கி இருக்கிறேன். 23 வருஷம் பேராசிரியராக இருக்கிறேன். படிக்கிறதா எனக்கு வேலை, படிக்கிறதா எனக்கு தொழில். இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் பாடத்தை வாசித்துக் கொண்டே போய் உடனே புரிஞ்சிடாதுங்க. சில நூல்களை திரும்ப 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 நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டாரு தாத்தா, திருக்குறள் புரிஞ்சிருச்சா? எத்தனை முறை வாசிச்சாலும் புது புது அர்த்தங்கள் வருது. நேத்து தாங்க படிச்ச ஒரு குறள் திகில்னாச்சு. இதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? கேட்டினும் உண்டொரு உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல்.
கெட்டதுலயே நல்லது இருக்கான். எவன் நல்லவன் எவன் கெட்டவன் கூட இருக்கிறவனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஸ்கேலா அந்த கெட்டது. இப்படிங்கிறாங்க வள்ளுவன். என்னை சிந்திக்க வைக்கிறான். என்னை அடுத்த கட்டத்திற்கு நான் வழுவாதபடிக்கு என்னை அழைத்து செல்கிறான். ஏன் வாசிக்க வேண்டும் நான் இதை சொல்றேன். ஒரு நம்மள மாதிரி ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் மனைவியை அடிப்பானாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பானா. போகும்போது ஒரு 2 அடி அடிக்கலன்னா அவனுக்கு ஆறாது, அது உரிமை. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் சொல்லுங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் காதை கொஞ்சம் மூடிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் சொன்னா என்னங்க சொல்லுவாங்க? புருஷன் தானே அடிச்சான், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனும் சேர்ந்து அடிச்சா வந்து சொல்லு. அடி வாங்குறது ரொம்ப கஷ்டங்க, வலிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதும்பாங்க. அவ எத்தனை பேருக்கு இங்க புரியுது? ஏன் படிக்கணும்னு சொல்றேன். இப்போ அந்த பொண்டாட்டி அடிச்சுட்டே இருப்பார்ல, அவர் எப்பவுமே நைட் ஷோ பார்ப்பாரு படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு. போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. சைக்கிளை ஒடிச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்க இருந்தா வந்த அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன, திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 மணிக்கு இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஓன்னு அழுது வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சு படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து அந்த ஆளு பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாம அடி வாங்குறதுனா அது எப்படி வலிக்கும்ங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை இத படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்ல மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறது விடுவானா இல்லையா? அதுக்கு தான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை. எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது, நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக் படிச்சிட்டு இருக்கிறேங்க. இப்போ என்னங்க அது, என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டுகால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. இப்ப சமீபத்தில் ஏன் படிக்க வேண்டும் ப்ராஜெக்ட் அவரை கொடுத்துட்டாங்களா, சில விஷயங்களை படிக்க வேண்டியதா போச்சு. படிச்சுட்டு வந்தா தானே சொல்ல முடியும். ஒரு சாதாரணமா ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தேன் ஒரு புக்ல, நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. 2 வகை என்னன்னு சொல்லவா? கோழி இருக்குல்ல, கோழி, அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா, ஆனா அது நம்ம காலையே சுத்துதா இல்லையா, இது நம்பி கெடுவது. நம்பிக்கை இல்லாம வாழறது தெரியுமா? காக்கா. ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா? இது சொல்லி இருந்ததுங்க அந்த செய்தி. ஆமால, நம்பி கெடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று.